தமிழகத்தில் நடிகர்கள் நாடாள துடிப்பது சரிதானா என்ற குரல்கள் ஒரு காலத்தில் கடும் விமர்சனத்திற்குரிய கேள்விகளாக எழுந்து வந்தது. ஆனால் அது காலப்போக்கில் அப்படியே மாறி நடிகர்கள் தான் நாடாள முடியும் என்பதான வரலாற்று சம்பவங்களை மாற்றி தந்திருக்கிறார்கள் பல நடிகர்கள். அதுவும் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஆளுமையின் அடையாளங்களாக. அத்தனை அடையாளங்களின் மத்தியிலும் இன்றைக்கும் மக்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்து தன்னை நடிகராக அடையாளப்படுத்திக் கொண்டு பிறகு நாட்டை ஆளும் தலைவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் அரசியல் பிரவேசம் பல உச்ச நடிகர்களுக்கும் கூட அச்சத்தை ஏற்படுத்தும் விதத்தில் விஜயின் அரசியல் பிரவேசம் மிகப்பெரிய படிப்பினையை தந்திருக்கிறது. இந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியல் களத்தில் ஆளுமைக்குரிய தலைவராக வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட காலங்கள் அப்படியே மெல்ல மெல்ல மறைந்து போய் மீண்டும் அவர் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதான தீர்க்க விஷயங்கள் உறுதிப்பட பேசப்படும் நிலைக்கு சூழல்கள் மாறி இருக்கும் இந்த தருணத்தில் மீண்டும் ரஜினியை வைத்து அரசியல் களம் சூடுபிடிக்க துவங்கி இருக்கிறது. இப்பொழுது அவரது வயதின் காரணமாகவும் அது மட்டுமல்லாமல் திரைப்படங்களில் பல்வேறு படங்களில் தற்போதும் நடித்துக் கொண்டிருக்கும் இந்த சூழலிலும் அவர் மீண்டும் அரசியல் கட்சியோ அல்லது அரசியல் ஆளுமைக்குள் வருவதற்கான வாய்ப்பில்லை என்பதான செய்திகள் உறுதிப்பட தெரிவிக்கப்பட்ட நிலையிலும் கூட தற்போது அவரிடத்தில் நிற்கப்படும் மிகப்பெரிய விஷயம் அரசியலில் நேரடியாக இல்லை என்றாலும் கூட ஆளுமைக்குரிய ஆளுநர் பதவிக்கு அவர் பெயர் அடிபட்டுக் கொண்டிருப்பதும் மத்தியில் ஆளும் பாஜக அரசு ரஜினியை வைத்து தமிழகத்தில் ஒரு மீண்டும் அரசியலுக்கான அத்தியாயத்தை துவங்குவதற்கான வேலைகளை தொடங்கியிருப்பதும் அதற்கு RSS போன்ற இயக்கங்கள் சிவப்பு கம்பளம் விரித்து ரஜினிக்கான பாதைகளை அமைத்துக் கொண்டிருப்பதையும் யாராலும் எளிதில் மறந்துவிட முடியாது. மத்திய அரசு நடிகர் ரஜினிகாந்துக்கு ஆளுநர் பதவி வழங்குவதற்கான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ரகசிய பேச்சுவார்த்தைகளில் பல அரசியல் அடுத்த கட்ட நகர்வுகள் அரங்கேறுவதற்கான வாய்ப்பு தளங்களையும் பாஜக தயார்படுத்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் எந்த நேரத்திலும் நடிகர் ரஜினிகாந்த் கேரள மாநிலத்தின் ஆளுநராக அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இது பற்றிய செய்திகள் அதிகாரப்பூர்வமான வெளிவாருமா என்பதான குரல்கள் ஒருபுறம் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருந்தாலும் சமூக வலைத்தளங்கள் மட்டுமல்லாமல் தேசிய ஊடகங்களிலும் இதற்கான விவாத பொருளாகவும் தற்போது பேசப்பட்டு வருவதை யாராலும் எளிதில் மறந்துவிட முடியாது. நடிகர் ரஜினிகாந்தை மாநில ஆளுநராக்கி பாஜக தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதற்கான பல்வேறு அரசியல் தந்திரங்களும் அரங்கேறி இருப்பதையும் இங்கே நாம் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. ஆளும் தாவேக அரசு அசூர வளர்ச்சியை பெற்று மக்கள் மனங்களில் நீங்கா இடம் பிடித்து ஆளுமைக்குரிய அரசியல் கட்சியாய் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு ஏற்கனவே தமிழகத்தில் ஆட்சி பீடத்தை அலங்கரித்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் பாஜக தனது ஆட்சி அதிகாரத்தையும் தமிழகத்தில் தங்கள் ஆளுமையை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு ஆளுநர் என்னும் பதவியை வைத்து பல்வேறு ஆளுமைக்கு உரிய விஷயங்களை கடந்த காலங்களில் மிரட்டி பார்த்த விவகாரங்களை யாரும் எளிதில் மறந்துவிட முடியாது. அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கலாம், திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலினாக இருக்கலாம், இப்படி யார் அரசியலிலும் ஆட்சி பீடத்திலும் இருந்தபோதும் ஆளுநர்களின் அதிகார போக்கினால் மாநில அரசுகள் சில நேரங்களில் தலை சுற்ற வைத்த வரலாற்று நிகழ்வுகளையும் அரசியலின் அரங்கேறிய அதிரடி அதிர்வலைகளையும் யாரும் எளிதில் மறந்துவிட முடியாது. இப்படிப்பட்ட ஆளுநர் என்ற ஆளுமைக்குரிய பதவியை வைத்துக் கொண்டு மாநில சக்திகளை ஆட்டி படைக்குகிற வல்லமை பாஜகவின் ஆட்சி பீடங்களில் அரங்கேறிய காட்சிகள் தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களையும் எதிரொலித்ததை உணர முடிகிறது. இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை ஆளுநராகி அதன் மூலமாக அரசியலில் தங்களுக்கான கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான பாஜக சில திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பதையும் அரசியல் நோக்கர்கள் கவனித்து வருவதையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. எந்த நேரத்திலும் ரஜினிகாந்துக்கு அப்படிப்பட்ட ஒரு மகுடம் சூட்டுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த மகுடம் சூட்டுவதற்கு பின்னணியில் ரஜினிகாந்தின் குடும்பமும் அதற்கான ஆயுத்த பணிகளை தயார் செய்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பாக தமிழகத்தின் உச்ச நாயகனாய் விளங்கிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தால் அரசியல் களத்தில் கால் ஊன்ற முடியாமல் போனது மிகப்பெரிய இயக்கத்தின் வெளிப்பாடாய் இன்றையும் அவர்களது குடும்பத்தார் மட்டுமல்ல அவரைய நெருங்கிய வட்டாரமும் பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் ரஜினிகாந்துக்கு ஆளுநர் பதவியை வழங்கி அதன் மூலமாக அரசியல் பிரவேசத்திற்குள் தங்களின் தேவைகளை பூர்த்தி செல்வதற்கு பாஜக தயாராகிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இது ஒருபுறம் என்றால் ரஜினிகாந்தின் சுயசரிதை நூல் ஒன்று தற்போது தயாராகி கொண்டிருக்கிறது. அது எந்த நேரத்திலும் வெளியிடப்படலாம் என்பதான ஆயுத்த பணிகளும் அதற்கான வேலைகளும் மும்முரமாக அரங்கேறி கொண்டிருக்கும் நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சுயசரிதை நூல் வெளியீட்டு விழாவை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அழைத்து வந்து வெளியிடலாம் என முடிவு செய்திருப்பதாகவும் அந்த வெளியீட்டு விழா மேடையிலே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை அழைத்து முதல் பிரதியை பெற்றுக் கொள்வதற்கான திட்டமிடல் பணிகளும் அரங்கேறி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரே உரையில் இரண்டு கத்திகள் என்பதைப் போல தற்போது பாஜக தனது அரசியல் நகர்வுகளுக்கு இந்த நூல் வெளியீட்டு விழா ஒரு மிகப்பெரிய அடையாளமாக மாறும் என்றும் அதன் மூலமாக அரசியலில் அடுத்த கட்ட சதுரங்க விளையாட்டுகளை துவங்குவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்றும் கருதப்படுகிறது. ஒரே மேடையில் பிரதமர் மோடி, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், ரஜினி என சங்கமிக்கும் இந்த விழா மேடையின் மூலமாக தமிழகத்தில் ஆளும் தாவேக அரசுக்கு ஒரு சிறிய சறுக்களை ஏற்படுத்துவதற்கான பலத்தோடும் கூட புதிய அரசியல் நகர்வுகளுக்கான களம் அமைக்கும் பணியாகவும் இருக்கும்
இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுயசரிதை நூல் வெளியீட்டு விழாவின் ஒற்றை மேடையில் மூலமாக மொத்த தலைவர்களையும் அடைத்து தங்களின் பலத்தை நிரூபித்து காட்டுவதற்கான முனைப்புகளும் அரசியலில் ரஜினிக்கான ஆளுமை என்பது பல தளங்களிலும் மறைமுகமாக இருந்தது என்பதை தாண்டி தற்போது அதை அரங்கேற்றி காட்டுவதன் வாயிலாக ரஜினி மூலமாக பாஜக தனது அரசியல் தந்திரத்தையும் அரங்கேற்ற காத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சமீப நாட்களாக மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கும் தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியான திமுகவுக்கும் இடையிலான உறவுகளில் பெரிய அளவிலான உறவுகள் மேம்படுத்தப்பட்டு வரும் நிகழ்வுகளும் தொடர்ந்து பாஜகவுடன் ஒரு இணக்கத்தை காட்டி வரும் நிலையில் ரஜினியின் சுயசரிதை புத்தக வெளியீட்டு விழாவில் ஒரே மேடையில் இரு தலைவர்களை இணைப்பதன் வாயிலாக அரசியல் முக்கியத்துவம் பெறுவதோடு வரலாற்று சிறப்புமிக்க விழா மேடையாக அதை மாற்றி எதிர்காலத்தில் உருவாக்கப்படும் அரசியல் சமன்பாடுகளுக்கும் புதிய கூட்டணிகளுக்கும் அச்சாரமாக அது அமைவதற்கான வழித்தேடல்களை அமைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அம்மையார் ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் 91 மற்றும் 96 ஆட்சி காலத்தின் பொழுது தமிழகத்தில் நிலவிய அரசியல் மாற்றங்களுக்கு அடுத்தபடியாக ரஜினிகாந்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதான நிலைப்பாட்டில் மறைந்த திமுக தலைவர் கலைஞர், மக்கள் தலைவர் மூப்பனார் ஆகியோர் எடுத்த முயற்சியின் வெளிப்பாடாக அப்பொழுதே அரசியல் தளத்திற்கு ரஜினிகாந்தை நேரடியாக இல்லை என்றாலும் அவரது ஆதரவு குரலோடு கூட ஆட்சி மாற்றத்தில் பல காட்சிகளை நிறைவேற்றியதும் ரஜினிக்கு அந்த காலத்தில் இரு தலைவர்களும் மூப்பனாரும் கலைஞரும் இணைந்து சிவப்பு கம்பளம் விரித்து அரசியல் ஆளுமைக்கு வரவைத்த காட்சிகளும் ஏதோ சில காரணங்களால் பாட்ஷாத் போன்ற திரைப்படங்களின் காரணமாக அதன் வாய்ப்புகள் திசை மாறி போக ஆரம் வீரப்பன் போன்றவர்களின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளின் பாதையின் பக்கம் ரஜினியின் பார்வை திரும்பியதால் அப்பொழுதே அவரது அரசியல் பிரவேசத்தில் சில சறுக்கல்கள் அரங்கேறியதும் அதன் பிறகு பல்வேறு கட்சிகள் மூப்பனாரின் தலைமையில் தனி கட்சியாக உதயமானதும் வரலாற்றில் மறக்க முடியாத திருப்பங்களின் காட்சியாக அமைந்ததையும் ரஜினிக்கு கிடைத்த நல்வாய்ப்புகளை அவரே வேண்டுமென்றே தள்ளிப்போக வைத்ததும் யாரும் எளிதில் மறந்துவிட முடியாது. எனவே கடந்த காலங்களில் கைவிட்டு போன நிகழ்வுகளை தற்போது மீட்டெடுக்கும் முயற்சியில் ரஜினிக்கு உதவும் கரங்களாக RSS அமைப்புகளும் தற்போது தீவிர வேலைகளில் இறங்கியிருப்பதால் ரஜினியின் மனதில் தற்போது மீண்டும் ஆளுமைக்குரிய அடையாள சின்னங்கள் கண்முன்னே நிற்பதாகவும் சொல்லப்படுகிறது.